சொந்த ஊர் கேரளா. அதாவது தமிழ்நாட்டில் வந்து 22 வருஷமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். லோடு வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். கால் டாக்ஸி லோடு வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். வேலை முடிஞ்சு வர்ற வழியில் பைக்கில் வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது என் மேலே தான் தப்பு. நான் கொஞ்சம் ஒன்மையில் ஏறிட்டேன். தயவு செஞ்சு இப்பயும் சொல்கிறேன், டூ வீலர் ஓட்டுறவங்க எவ்வளோ பெரிய வண்டியானாலும் இருக்கட்டும், டூ வீலர் ஓட்டுறவங்க ஒன்மையில் போகாதீங்க, பார்த்து போங்க. இப்போ வர்ற வண்டி எல்லாமே ஹை ஸ்பீடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க. February 14 தான் எனக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆனது. டெலிவரி ஜாப் பார்த்துட்டு இருந்தேன் செப்டோவில். அது டைமிங் டெலிவரி. அதை கொடுத்து முடிச்சுட்டு வர வழியில் தான் இந்த இதாக ஆனது. அடுத்த டெலிவரி பிக்கப் எடுக்கலான்னு போகையில் ரொம்ப தூரம் போனால் 3 கிலோமீட்டர் பிக்கப்பு. பைக்கில் தான் ஆனது. 3 கிலோமீட்டர் சுற்று. ஹெல்மெட் எல்லாமே போட்டிருந்தேன். ஆனால் வண்டி என் வண்டி என் காலிலேயே விழுந்ததில் என் கால் நரம்பு ஃபஸ்ட்டு முட்டி விலைக்கு நரம்பு வீக்காச்சு. இந்த காலிலேருந்து நரம்பு எடுத்து இதுக்கு வச்சாங்க, அதுலேருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து என் காலை எடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு முட்டி விலகுனது எனக்கு தெரிஞ்சது, ஆனால் நரம்பு பாதிச்சதெல்லாம் எனக்கு தெரியாது. முட்டி விலகிருச்சு. முட்டியை சரி பண்ணி மாவு கட்டு போட்டால் போதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அங்கே போய் செக் பண்ணதில் நரம்பு வந்து ரத்த ஓட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கும் ஓகே விட்டாச்சு. எல்லாம் பண்ணி எனக்கு கால் வந்து என்னோடய கால் எனக்கு கிடைக்கல. சென்னையில் தான் அடிபட்டுச்சு. சென்னை GH தான் போனேன் ஃபஸ்ட்டு. அங்கே 3 சர்ஜரி முடிச்சு தான் நான் கோயம்புத்தூர் வந்தேன். கால் நரம்பு செயல் இருந்துருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னனால எனக்கு அங்கே பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. அதனால இங்கே வந்தேன். எங்கள் அம்மா எங்கள் சித்தி எல்லாரும் வந்து பார்த்தாங்க. 3 மாதம், இப்போ 2 மாதம் ஆச்சு. இப்போது 50,000 ரூபா கேட்குறாங்க. கவர்மெண்ட்டில் முடியாது. ஏன்னா என்னோட அட்ரஸ், ப்ராப்பர் அட்ரஸ் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கேரளா. நான் வந்து தமிழ்நாட்டில் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு கம்பெனி சைட்லேருந்து எதுவும் வராது, எனக்கு இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் வராது. இப்போ என்னென்னா 50,000 ரூபா நான் தான் போடணும். நம்ம அதையே குறைச்சி கேட்டு பண்ணுறதுல 50,000 ரூபா கேட்குறாங்க செயற்கை காலுக்கு. கவர்மெண்ட் மூலமாக வந்தால் எனக்கு வந்து காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு கலைஞர் காப்பீடு திட்டம் கிடையாது. என் கேரளா அட்ரஸ் இங்கே செல்லுபடி ஆகாது. தமிழ்நாடு அட்ரஸ் தான் முடியும். தமிழ்நாட்டில் வேலை செய்கிற எங்களுக்கே கேரளாவிலேருந்து டிரைவர் இல்லைன்னா, நான் வந்து இங்கே வந்து வேலை செய்யும்போது எத்தனையோ கம்பெனியில் வண்டி ஓட்டுறேன், எத்தனையோ இடத்துல வண்டி ஓட்டுறேன். ஆனால் எல்லாத்துக்குமே நான் வந்து செஞ்சுருக்கிறேன். ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து கலைஞர் காப்பீடு திட்டம் வேணும்னா ஓட்டர் ஐடி தான் கேட்குறாங்க. நான் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஓட்டர் ஐடி மாற்ற முடியாது. அதனால நான் 50,000 ரூபா கட்டி என் காலை தான் பார்க்கணும். 5,000 ரூபா ஒரு வாட்டி வந்து போகிறதுக்கு. இதோட 2வது வாட்டி வந்து போகிறேன். இந்த மூணாறுலேருந்து நான் இப்போ இங்கே வந்து போகிறேன். ஏன்னா எனக்கு கால் எடுத்து இங்கே தானே. இப்போ எனக்கு இங்கே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், யாரும் ஹெல்ப் பண்ணலை. ஏன்னா ப்ராப்பராக அட்ரஸ் இல்லைன்னு சொல்லி முடியாதுன்ட்டாங்க. எனக்கு கால் முடியாது. எங்கள் அம்மாவுக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆனால் நரம்பு கொஞ்சம் பாதிச்சதில் எங்கள் அம்மாவுக்கு பாதி பார்வை தான் கிடைக்கும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். எங்களுக்கு யாரும் சகாய்க்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. எங்கள் கணவர் இறந்து போனார். எங்கள் கணவர் இறந்துட்டாரு. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்தாலும் இப்போ நிலைமைக்கு எங்கள் வீட்டு ஆளுங்க தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கண் பார்வை கம்மி. என்னையவே வெளியே கூட்டிகிட்டு போனால் ஒரு ஆள் வேணும். ஒரு தடவை வரணுன்னா எங்களுக்கு 5,000 ரூபா வண்டிக்கு கொடுக்கணும். எங்களுக்கு அதுக்குள்ளே வழியெல்லாம் இல்லை. நாங்கள் அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி பிறக்கி நாங்கள் வர்றோம். இங்கே வந்தால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அட்ரஸ் வேணும், ரேஷன் கார்டு வேணும், இந்த இப்படி கேட்டு எங்களை ரொம்ப அங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் ரேஷன் கார்டு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டாக்டர் மாதிரி நீங்கள் அங்கே போய் அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, ஒன்றும் வாங்காமல் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் ஒரு அட்ரஸ்னால் நாங்கள் இருக்கிற இடம் வேற. இங்கே வந்து எங்கள் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு. இங்கே தான் ஆனது. காலை எடுத்தது எல்லாமே இங்கே தான். சொன்னாங்க நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோன்னு சொன்னாங்க. 2வது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், காலில் புண்ணெல்லாம் ஆறிடுச்சு, இங்கே எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்கன்னு சொன்னாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு காலையில் போனோம். அங்கே போனோன்னு என்ன சொல்லிட்டாங்க, ஆதார் அட்டையை காப்பினோன்னு இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு ரேஷன் கார்டு இங்கே இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம் ஆமாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பையன் நடக்கணும், என் பையனுக்கு கால் வச்சு என் பையனுக்கு நடக்கணும். அது மாதிரி உள்ள நியாய ரீதி கேட்டு எங்களுக்கு வாங்கி கொடுங்க. என் பையன் நடக்கணும், நாங்களும் நல்லா எங்களை நல்லாக்கி நீங்கள் தரணும். ஆனால் இப்போ GHல தான் இருக்கேன். இதோட 3வது வாட்டி வந்து போகிறேன். இப்பயும் என்னென்னா ரேஷன் கார்டு இல்லாமல் இன்றைக்கி முடியாதுன்னு சொன்னனால நான் இப்போ வெளியே வேற ஒரு இடத்துல போய் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 18 இன்ச்சு என்னோட கால் இருந்தால் மட்டும்தான் நாங்களும் ஃப்ரீயாக வச்சு தர முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட கால் 21 இன்ச்சும் பாக்கி சென்டிமீட்டரும் இருக்குது. அதை வந்து காலை வத்த வைக்க. ஆமாம், 18 இன்ச்சு தான் இந்த சுத்தளவு இருக்கணுமா.
ஆனால் எனக்கு இருக்கு 21 இன்ச்சும் மேலேயும் தான் இருக்குது. ஏன்னா இந்த காலை வச்சு இந்த இதில் வந்து கவர்மெண்ட்டில் பண்ண முடியாதான். இங்கே கோயம்புத்தூரில் பண்ணலாம், ஜிஹெச்சில் பண்ணலாம். ஜிஹெச்சில் வந்து எனக்கு கலைஞர் காப்பீடு திட்டம் கிடையாது. வெளியே பண்ணணும்னா எனக்கு 21 இன்ச்சு இருக்குது. நான் இப்போ வந்து 21 இன்ச்சு இருக்கிறனால அவங்ககிட்ட பண்ண முடியாது. அவங்க ஃப்ரீயாக பண்ணி தரனால முடியாது. இப்போ எனக்கு 50,000 ரூபா கொடுத்தா தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எங்கள் அம்மாவோட நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எனக்கு ஜிபே நம்பரில் தயவு செஞ்சு கொஞ்சம் காசு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. இது மட்டும்தான் என்னோட வேண்டுகோள். அம்மாவோட நம்பரு 9497862995. இதுதான் எங்கள் அம்மா நம்பர்.